இன்னைக்கு நம்ம மசனக்குடியில இருக்கக்கூடிய மாயார் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போய் நிறைய வனவிலங்குகளை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம லைஃப்ல பார்க்க முடியாத ஒரு அரிய விஷயத்த கூட இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆதித்யா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் மசனக்குடி. அதுலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் அதிகப்படியான என்னென்ன வீடியோஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள், காட்டுப்பகுதிகள், மலைப்பகுதிகள், மலை சாரல்கள், இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரலை வந்து யாரெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். நாங்களும் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நீங்களாம் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மசனக்குடியிலேருந்து மாவனல்லா அப்படின்ற ஒரு ஏரியா, அதாவது கல்லட்டி போகிற ரூட்டில், அந்த மசனகுடியிலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாவனல்லா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசார்ட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த ரெசார்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்னர். ரொம்ப ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டில் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ரூமில் இருந்து பக்கத்துலேயே வந்து நைட்டெல்லாம் பயங்கரமாக சைட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரூமுடைய ஓனர் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, இப்போது டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆகுது. நம்ம ஒரு மாயார் இல்லை சிங்காரா ஏதாவது போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம ரூமில் இருந்து நம்ம மசனகுடி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்ரு. அதில் இந்த 1 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரோடுங்க. நம்ம கார்லாம் போனோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்க கார், பெரிய கார் போனோன்னா ரோடு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ரோடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் நைட்லலாம் சும்மா அள்ள விட்டுரும். சரியான பயமாக இருக்கும். நைட்டில் திடீர்னு இந்த ரோட்டில் ஒரு யானையே மறித்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரூம் ஓனர் வந்து எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டார். வரும்போது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வாங்க, சீக்கிரமாக வந்துடுங்க, 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கு மேலே இங்கே நிறைய அனிமல்ஸ் கிராசிங் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வாங்கன்னு தான் சொல்லி அனுப்பி விட்ருக்காரு. நாங்களும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ரோடு முடிய போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் வந்து அங்கங்கே ஸ்பாட் ஆக ஆரம்பிச்சிடும். மசனகுடி அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அனிமல்ஸ் தான். நமக்கு ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸை. நம்ம அவங்களோட இடத்துல அவங்க வாழ்கிறத நம்ம போயிட்டு நம்ம நேராக போய் பார்க்கணும், அவங்களோட நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஒரு ஆசைகள் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுக்கான முதல் காரணம், நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இந்த மெயின் ரோடு நெருங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளிமான்கள் நம்ம வந்து பார்த்தோம். மசனகுடியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட புள்ளிமான்கள் பார்க்கலாம். இங்கெல்லாம் நம்ம வந்து லக் இருக்குமா, அனிமல்ஸ் பார்க்க முடியுமானா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது மான். போதுன்ற அளவுக்கு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் நேச்சுரலை லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மான் அப்படின்ற ஒரு விஷயம், அனிமல்ஸ் அப்படின்ற விஷயம் எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ஒரு போர் அடிக்காத ஒரு விஷயந்தான். பார்த்திங்கன்னா அந்த கிராசிங், ஆக்சுவலாக அந்த அனிமல்ஸ் வந்து அவங்களோட இடத்துல பார்க்குறத தாண்டி இந்த ரோட் கிராசிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஒரு திக் ஒரு மூமெண்ட்டை வந்து ஏற்படுத்தும். ஆனால் ஒரு ஜீப் டிரைவர் எங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, ஆனால் நீங்களாம் சொல்கிறீங்க இந்த மான் தானே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயம். திடீர்னு எங்களுடைய பேனட்டில் வந்து கால் வச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எங்கள் மேலே வந்து ஃபைனை போட்டு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நம்ம வரும்போது மசனகுடி உள்ள நம்ம போயிட்டு மாயாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட்ஸ் ஃபேமிலியோட கரெக்டாக நாங்கள் ஒரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம்னா சூப்பரான ஒரு இது பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க அந்த ஃபேமிலியை பார்த்தோம். அடுத்தது பார்த்தது இந்த காட்டுக்கோழி. இது வந்து நம்ம நார்மல் கோழி மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சூப்பரான ஒரு விஷயம். மாயார் போகிற வழியில் ஒரு எலிஃபண்ட் அந்த சைடு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வந்தது. கூட பாருங்கள் ரொம்ப ரொம்ப குட்டியான அழகாக இருந்தது. டிரைவர் சொன்னார் இது வந்து குட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அவர் ஜீப்பை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, அது நம்மளை எதுவுமே பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடும். நம்ம எந்த ஒரு சவுண்டு கொடுக்க சொன்னோம். ஆனால் எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு பாருங்க. அது பார்க்குற பார்வை ஒரு நிமிஷமும் ஐயோயோ திரும்பிச்சுன்னா நம்ம அவ்வளோதாண்டா அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அது எங்களை எதுவுமே பண்ணல. நாங்களும் ரொம்ப அமைதியாக உட்காந்து நாங்கள் ரொம்ப இந்த ஒரு அழகான விஷயத்தை நாங்கள் வந்து ரொம்ப ரசித்தோம். நீங்களும் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அனிமல்ஸை வந்து நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஆக்சிலேட்டர் கொடுத்து ஆஹாரம் அடித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால தான் நிறைய இன்றைக்கி நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கார்ஸ்லாம் எதுவும் மாயாருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரைவேட் ஜீப்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. அனிமல்ஸை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, கரடி பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு நம்ம கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அவங்களும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. நம்ம அவங்களோட இடத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம போயிட்டு டீசெண்டாக வர்றது தான் நமக்கு நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. அப்படின்றதுனால தான் வந்து இப்படி ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது மாயார் அப்படின்ற ஒரு கிராமம் வந்துடுச்சு. அப்போ தான் எங்கள் ஜீப் டிரைவர் ஒருத்தர் சொன்னார், இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்போம். ஒரு வீட்டுக்குள்ளே சிறுத்தை மாட்டிருந்துச்சு. அந்த சிறுத்தை வந்து உரும்புறதெல்லாம் பார்த்தோம். அந்த ரைட் சைடு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்ட தான் வந்து அந்த சிறுத்தை மாட்டியிருந்தது. வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அது இங்கே நடந்த வீடியோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த வீடியோவில் நிறையா குறைகள் நிறையா இருக்கலாம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக நாங்களும் கண்டிப்பாக எங்கே ஸ்டே பண்ணுறது, எங்கே நல்லாயிருக்கும், எந்த டைமில் போனால் அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு வீடியோஸ்லையுமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும், எங்கே போனால் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து தாராளமாக திட்டுங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள். போக போக நாங்கள் இருக்கிற வீடியோஸ்னால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிக்குவோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தது, அங்கே என்ன நடந்துச்சு, என்னென்ன அனிமல்ஸ் நம்ம பார்த்தோம், எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு நைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, பாய்.